பாருக்கும் கமருதனும் பார்த்தீங்கன்னா வந்து கொலை மட்டும் விட்டுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேப்பர் ரவுடி பிரஜன் தான். ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்கலாம், என்ன இப்படி பேசுறேன். அவங்க ஆக்சுவலி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன காருங்க, அந்த காருக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து பாரு கமருதன் அந்த பிக் பாஸ் உள்ள எல்லா பிளேஸும் இருக்காங்க. பட் இதில் பார்த்தா சாண்ட்ராவை பாவும் கமருதனும் அடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் சாண்ட்ரா ஹஸ்பண்ட் கோவமானவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. கமருதனை செலிப்ரேஷன் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து நான் உள்ளே வந்தேன்னு வச்சுக்கோயே நீ காலி, உன்னோட குட்ல நீ வெளியே பண்ணி தப்பிச்ச அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிட்டாருங்க. நான் செலிப்ரேஷன் ஒன்று உள்ளே போகிறேன், நான் உள்ளே போகிற வரைக்கும் கமருதன் உள்ளே இருந்தாருன்னா அது ஒரு பேட் டைம். நான் உள்ளே போகும்போது அவர் இல்லைன்னா அவர் குட் டைம். பாருக்கு வந்து சாண்ட்ராம என்ன காண்டனே தெரியல. சாண்ட்ரா வந்து ஏதோ காமம்னு சொல்லியிருப்பாங்க. 2 பேர் பார்த்து தக்காளி போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ரெட் கார்டு வேற. இந்த ரெட் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ யார் கிடைக்க போகணும்னு தெரிய போகிறது இல்லை. ஏதோ ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சேதுபதி கொடுக்குற மாதிரி இருக்குது, இவங்க வந்து அழுகிற மாதிரி இருக்குது, கமருதன் சாண்ட்ரா கார்டில் வில்ல மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு இந்த சுச்சுவேஷனு. ஸோ பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்வெட் கேம் மாதிரி ஆகிட்டு இருக்கு. அட்டைச்சிக்கிட்டு சாவுறாங்க இல்லை. அண்ட் பால் பண்ணது தப்பு நினச்சின்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.